வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அனைவருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ரேஷன் கடை வேலைவாய்ப்பு தான். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்ட வாரியாக, அதாவது ஒவ்வொரு மாவட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறாங்க. இந்த ரேஷன் கடை ஜாப்ஸ்லேயே பலவிதமான வேலைவாய்ப்பு இருக்குது. அதில் பண்டகசாலை அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் உதவியாளர் வேலைவாய்ப்பு இப்போ வந்து எடுக்கிறாங்க. எல்லா மாவட்டத்துக்குமே ஒரு அரிய வாய்ப்பு. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா தவற விட்டுறாதீங்க. எந்தெந்த மாவட்டத்துக்கு அப்படின்னு குறிப்பிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஒன்ஸ் சொல்கிறேன், ஒரு 20 மாவட்டம் சம்திங். அது என்னென்ன மாவட்டம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுவேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம். நாங்களும் வந்து ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதில் வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். எப்படியாப்பட்ட வேலைவாய்ப்பு, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து ரன் ஆகுது, அதாவது சிஸ்டம் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எல்லா விதமான முயற்சிகளுமே இந்த ஒரு வீடியோவுக்கு எஃபெக்ட் போட் பண்ணியிருக்கோம். வீடியோவை முழுமையாக பார்த்துக்கோங்க. அதில் வரக்கூடிய தகவல்கள், எப்படி விண்ணப்பிக்கணும், யார் யார் விண்ணப்பிக்கலாம், வயது வரம்பு என்ன, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுமையான ஒரு A to Z. இது வந்து ஆன்லைனா ஆஃப்லைனா, ஏஜ் லிமிட் என்ன, எல்லாமே வந்து இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். அதன் பிறகு நீங்கள் வந்து எல்லா விதமான இதையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நிறையா விதமான தகவல்களை நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? யாரெல்லாம் இந்த பண்டகசாலை வேலைவாய்ப்புக்கு நீங்கள் போகிறதுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இல்லை எல்லாருமே நாங்கள் வந்து போகலாம், ஒரு அரசு வேலைவாய்ப்புக்கு போகலாம் அப்படின்னு விருப்பப்பட்டு நான் வந்திருக்கோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பண்டகசாலை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்குமே எல்லாத்துக்குமே இந்த வேலைவாய்ப்பு கிடைக்குமானா கட்டாயமாக அதற்கு நீங்கள் எஃபெக்ட் போடணும். அதாவது இந்த வேலைவாய்ப்புக்கு போகலான்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எதையுமே யோசிக்கக்கூடாது, நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்போம். எப்படி விண்ணப்பிக்கணும், என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே நாங்களே வந்து கைடன்ஸ் பண்ணுவோம். எல்லா விதமான தகவல்களையுமே நாங்களே வந்து அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து அதன் பிறகு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். யாருக்காச்சும் விண்ணப்பிக்கணும், நான் எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே, அதாவது எங்கள் மாவட்டத்துலேயே எனக்கு வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்னு ஒரு சில பேர்லாம் கேட்பாங்க. அப்படி இருக்கீங்கன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்திலேயே என்ன வேலைவாய்ப்பு ரேண்டமாக இருக்குது, அதாவது போலீஸ் வேலைவாய்ப்புக்கு போகணும், போலீஸ் வேலைவாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல, ஏஜ் பார் ஆயிடுச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா போலீஸுக்கு ஹெல்ப்பராக நிறைய பேர் எடுப்பாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க. போலீஸ் வேலைக்கு போகலான்னு முயற்சி பண்ணோம், ஏஜ் பார் ஆகிடுச்சு, அதாவது ஏஜ் இருந்தது அப்படின்னா எடுத்துக்க மாட்டாங்க. இல்லை ஏஜ் பார் ஆகிடுச்சு, எனக்கு வேறு எந்த வேலைக்கும் போக முடியல, அதனால் எங்கள் ஊர்லேயே ஒரு வேலைவாய்ப்பு வேணும், அது போலீஸ் சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போலீஸ் ஜாப் அப்படின்னு அப்டேட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து நாங்கள் டிஎம் பண்ணுவோம். முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். அதாவது போலீஸால் செய்ய முடியாத வேலைவாய்ப்பை, இந்த பேரிகள் எடுத்து வைக்கிறது, ஆட்டோவை கொண்டு போகிறது, அவங்களுக்கு டீ காஃபி வாங்கிட்டு வந்து கொடுக்குறது, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது, இதுமாரி வேலைவாய்ப்பை செய்யணும். ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து முன்கூட்டியே இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிடும். அப்படி ஒரு ஜாப்ஸ் இருக்குதான்னா அது ஒரு ஜாப்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் எப்படி இப்போ வீட்டுக்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஹெல்ப்பர் வச்சுக்கிறாங்க. அது ரொம்ப வசதியாக இருக்கீங்க, ஒரு ஹெல்ப்பர் வச்சுக்கோங்க, வேலை செய்கிறதுக்கு, சாப்பாடு பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்பர் அதுமாரி வச்சுக்கோங்களேன். அதுமாரி இது ஒரு வேலைவாய்ப்பு மாரி, டெம்ப்ரரி தான், பர்மனெண்ட்லாம் இல்லை, கவர்மெண்ட் ஜாப்லாம் இல்லை. நீங்கள் வந்து வேலை செய்கிற மாரின்னு வச்சுக்கோங்களேன். மாதம் கண்டா ஒரு 20 ரூபா 25 ரூபா சம்பளம் வரும்.
ஒரு 4-5 ஆஃபீஸர்ஸை நீங்கள் வந்து அப்படியே ரவுண்டும் பண்ணி பார்த்துக்கிற மாரி வரும். இதுமாரி ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. இல்லை எனக்கு அரசு வேலை வாய்ப்பே தான் வேணும், நான் வந்து எப்படி ஒன்று மேனேஜ் பண்ணிக்குவேன், எனக்கு அரசு வேலை வாய்ப்பே தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்டில் கவர்மெண்ட் ஜாப்னு போடுங்க. நாங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவேன். மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 லைக் இந்த வீடியோவுக்கு வந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட் கேட்டிருக்கீங்களா அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான ரெஸ்பான்ஸ் கட்டாயமாக வரும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு மினிமம் ஒரு 500 லைக்ஸ் தான் வந்திருக்கணும். அப்படி வந்தால் தான் நாங்கள் வந்து அடுத்தடுத்த இது செய்கிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்னென்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வாங்க பண்டகசாலை ஜாப்ஸ் பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த பண்டகசாலை வேலைவாய்ப்பை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். இதோடைய சம்பள விவரம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 18,000, போக போக இம்ப்ரூவ்மெண்ட்டு, செகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டு 28,000 ரூபாய் சம்திங் வரும். அதுவும் இல்லாமல் அலவன்ஸ் அது இதுன்னு உங்களுக்கு சேலரிகள் அதிகமாக வர்றதுக்கு தான் வாய்ப்பு. உங்களுக்கு வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தான், அதாவது தமிழ்நாட்டுக்கு வெளியில் தமிழ்நாட்டுக்குள்ளே தான். அந்த பண்டகசாலையை பற்றி தெரியல அப்படின்னா நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்த பண்டகசாலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடைக்கு மேலே இருக்கிற ஒரு வேலைவாய்ப்பு. ரேஷன் கடைக்கு எப்படி விற்பனையாளர் கட்டுனர் எடுக்கிறாங்களோ அதேமாரி அங்கே பண்டகசாலைக்கு உதவியாளர் எடுப்பாங்க. அதாவது கணக்கு எழுதுறதும் சரி, கணக்கு எழுதுறதும் ரொம்ப கிரிட்டிக்கலாலாம் இருக்காது. எத்தனை மூட்டை வந்திருக்கு, எத்தனை மூட்டை வெளியே போகுது, எந்தெந்த ரேஷன் கடை எவ்வளோ போகுது அப்படிங்கிறத லிஸ்ட்டை அவங்களே கொடுத்துருவாங்க. டிக் பண்ணுறது மட்டும் உங்களுடைய வேலை. கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா, ஒரு 2 மூட்டை கம்மியாக இருந்ததுனால இதில் எடுத்து போட்டுவிட்டு அப்படி கணக்கு பண்ணி ஒட்டுக்காக நம்ம கேட்டு அரசாங்கத்திலேருந்து வாங்கி நம்ம பண்டகசாலையில் வச்சுக்கணும். இதுதான் வந்து வேலைவாய்ப்பு. இது வந்து ஒரு பெரிய இது கிடையாது. 2லேருந்து 3 வாரம் உங்களுக்கு டெம்பரவரியாக சொல்லி கொடுப்பாங்க. எப்படி என்ன, எப்படி வேலை செய்யணும், எப்படியெல்லாம் போகணும் வரணும் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அங்கே எழுத்து வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். டிக் பண்ணுறது சரி இதுமாரி தான் இருக்கும். அடிக்கடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சாக்கெல்லாம் எண்ணுறது, அதுக்கு வந்து அங்கே ஆட்கள் இருப்பாங்க. அவங்கள எண்ணி அவங்கள கட்டி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. நீங்கள் சும்மா ஒரு தோராயமாக ஒரு கணக்கு இவ்வளோன்னு சொல்ல நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கணும். இதுதான் வந்து ஒரு வேலை வாய்ப்பு. இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு கடினமுமே கிடையாது, எந்த ஒரு கஷ்டமுமே கிடையாது. ஈஸியாக அந்த வேலை வாய்ப்புக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா சம்பளமும் மாதம் 1ஆம் தேதியான டானும் வந்துடும். ஏன்னா இது ஒரு அரசு வேலை. போக போக இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமானா கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பே போதுமானதாக தெரியும் போனதுக்கு பிறகு. ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம் 2-3 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாப்ஸில் அவைலபிளாக தான் இருக்காங்க. அதாவது நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த மாதிரியே நிறையா பேர் இந்த வேலைவாய்ப்புக்கு போயிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க இதுக்கெல்லாம் வந்து அந்த நாச்சி இப்போ முடிச்சிருக்கணும், இது இந்த கோர்சஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். 10th பாஸா 12th பாஸா எலிஜிபிள், நீங்கள் வந்து தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். 38 மாவட்டத்துக்குமே வேலை இருக்கா, ஒரு 20 மாவட்டத்துக்கு அறிவிப்புகள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 20 மாவட்டங்கள் இன்னும் அதிகரிக்கலாம், இல்லை குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அது எப்படி என்ன அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுவேன், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய முழுமையான கருத்துக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து முழுமையான கருத்துக்கள். இல்லை எனக்கு இன்னும் அட்வான்ஸ்டாக எனக்கு வந்து அறிவித்த மாவட்டங்கள், அறிவிக்க போகிற மாவட்டங்கள் இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோஸ் ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுவேன். இந்த 20 மாவட்டங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அப்டேட் பண்ணுற சூழ்நிலை தான் இருக்குது. நான் ஒன் பை ஒன்னாக வீடியோ போடுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சில மாவட்டத்துக்கு அறிவிப்புகள் வெளியாகலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த 20 மாவட்டத்துலேயே ஒரு சில மாவட்டத்துக்கு நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன். அதன் பிறகு நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க, ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா அந்த நமக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நான் ஒன் பை ஒன்னாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அதேமாரி இந்த வீடியோவுக்கு 500 லைக்ஸ் வந்தது அப்படின்னா அந்த 20 மாவட்டத்துடைய அப்டேட்டையும் ஒன் பை ஒன்னாக நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 மாவட்டத்துக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் நாமளே டவுன்லோட் பண்ணி கீழே லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் வந்து தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இது வந்து ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள்.
கட்டாயமாக இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இது, பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? இதுமாரி பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதிகப்படியான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம்.